ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையும் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து மண்டே வந்து மார்க்கெட் ஹாலிடேஸ். ஸோ டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் அதில் சேஃப் லெவல்ஸும் டார்கெட் எந்தெந்த லெவல் அப்படிங்கிறதும் நம்ம என்ட்ரி எந்த பேஸில் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து ஓவரால் வியூ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓவரால் வியூ அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து டவுன் சைடில் வந்துட்டு இருந்தது. 23,300 டு 500 மார்க்கெட் மேலே 23,800 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஹை 23,800 பிரேக் அவுட் ஆகும்போது 24,000 24,800 இந்த லெவல் வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஆனால் லாஸ்ட்டு வீடியோஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸாக மார்க்கெட் டவுனில் இருந்தது. பர்டிகுலராக 23,850 23,400 வரைக்கும் டவுன் ஆகிட்டு இப்போ இதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கும்போது இதில் ஒரு குழப்பம் இருந்திருக்கும். மழையும் மார்க்கெட்டு செல்லிங் கீழே போக போகுதா, அடுத்து மேலே தான் போகுமா, என்ன நடக்க போகுது தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு நிலைமை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உண்மையான ரீசன் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடியே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய லெவல்ஸ் ஒன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அனலைசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட கரண்ட் ஸ்டார்ட், அதாவது ஏப்ரல் 3க்கான கான்ட்ராக்ட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 83,695 கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,600லையும் அதுக்கு அடுத்து 23,800ல 85,525 கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் 24,000த்துல பார்த்தீங்கன்னா 1,09,186 கான்ட்ராக்ட் வந்து இங்கே அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ த ரெசிஸ்டன்ட் லெவல் இஸ் 24, 23,800, 23,600. ஸோ இந்த 3 லெவலில் அக்யூமுலேஷன் இருக்கு ரெசிஸ்டன்ட்ல. ஸோ ஓகே, சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 23,500 அப்படிங்கிற லெவலில் 82,000 கான்ட்ராக்டும், அதுக்கு அடுத்த அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது 23,300ல வெறும் 53,000 கான்ட்ராக்ட் தான், இது கம்மி. அதுக்கு அடுத்து ஹையஸ்ட் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸோ 22,500ல மட்டும்தான் இங்கே ஹையஸ்ட் அக்யூமுலேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பெருசாக ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்ற மாதிரி இல்லை. சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 23,500, அதுக்கு அடுத்து 23,300. ஸோ 300 அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா வெறும் 53,640 கான்ட்ராக்ட் தான். ஸோ ஓகே, இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சார்ட்ல வைட் வியூவை நம்ம பார்க்கும்போது இப்போ ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி சின்னதாக ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு டெய்லி கேண்டல் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம இன்ட்ராடே பேஸில் என்ட்ரியை ப்ரிடிக்ட் பண்ணும்போது நமக்கான டைம் ஃப்ரேம் வந்து மினிமம் 5 minutes to 15 minutes பார்ப்போம். ஸோ அதில் மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் லெவலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த நாள் என்ட்ரிக்கான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ 15 minutes எடுத்துக்குவோம். 15 minutesல நம்ம ப்ரிடிக்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறோம். ஸோ இதில் டெய்லி நடந்த வியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹையரில் ஆக்சுவலாக 23,850 பார்த்தீங்கன்னா டவுனு. அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அகைன் டவுன் பார்த்தீங்கன்னா 23,450. ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா 23,650 இந்த லெவலில் டச் பண்ணிட்டு சின்னதாக ரேஞ்ச் மறுபடியும். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரீவியஸ் மேலே இருந்து கீழே வந்துட்டு இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம்ல சின்னதாக ஒரு ரேஞ்ச் போன மாதிரி தான். அதாவது 23,650 23,450 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸுக்கு இந்த 200 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸாக மேலே கீழேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பையிங் ப்ரெஷர் இந்த 23,450ல இருக்கு. ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட்டும் ஆகலை. பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு டவுனில் போகும்னு நீங்கள் பிளான் பண்ணலாம், ஆனால் ஆகலை. த சேம் டைம் ஹை 23,650 பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான இன்டிமேஷனும் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 23,600ல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், 23,400ல பையர் ப்ரெஷர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள மார்க்கெட்டோட டைரக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய லெவல்ஸில் எந்த பக்கம் பையர்ஸ் அதிகமாகறாங்களோ அல்லது செல்லர் அதிகமாகறாங்களோ அதை பொறுத்து டைரக்ஷன் மாறும் அப்படிங்கிறது அங்கே இன்டிமேஷன் இருக்கு. ஸோ
கேப் டவுன் ஓப்பன் ஆகி 23,300க்கும் கீழே மார்க்கெட் போகும்போது 23,000 வரைக்கும் கீழே போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ முக்கியமான விஷயம், இந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே போனால் 23,000 23,100 வரைக்கும் அதிகபட்சம் வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு நம்ம கண்டினியூவா பேசுவோம். ஆனா 23,400 என்ற லெவல் பிரேக் அவுட் ஆகாம கேப் டவுன் ஆகாம இங்கேயே சப்போர்ட் எடுத்ததுன்னா இது 23,400ல சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து 23,800 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கு 23,400 சப்போர்ட் எடுக்கணும். அடுத்து இந்த இங்கிருந்து 23,850ல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி மேல க்ளோசிங் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு நடந்ததுனாலே அடுத்து 23,800 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 23,800 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ட் மோட் எப்படி இருக்குது, பையர் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மேலேயும் இல்லைன்னா மறுபடியும் 5 டைம் ஃப்ரேம் ரேஞ்சும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம். ஆனால் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்ப்போம். 23,400 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 23,50 to 100 இது வரைக்குமே வரதுக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 23,400 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தால் இங்கிருந்து மேல ஒரு 400 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சினாரியோ லெவல் 23,400ல இருந்து 23,600 இந்த 200 பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ 23,400 to 600 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் பையும் செல்லும் மாறி மாறி இருக்கும். இந்த 600க்கு மேல பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து 200 பாயிண்ட்ஸ் சூப்பரான அப்பும் 23,400 பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து 400 பாயிண்ட்ஸ் கீழே டவுன்லையும் ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு. ஆனா இதுல எது நடக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை நம்ம டெலிகிராம்லயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், வேணா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இப்போ கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் ஆகுதா இல்ல ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதா, மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மாதிரி நிஃப்டி கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ் கீழே அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வர்ற மாதிரியான இப்படி டவுன் சைட் மூவ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனா பேங்க் நிஃப்டி கிளியரா ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறதே ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரேஞ்சிலையும் அப்சைடுக்கான அதாவது பையர்ஸ் அக்யூமுலேட்டட் அதிகமா இருக்கிற மாதிரியான மூவ் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ 51,100 51,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பையன் இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்து 500 பாயிண்ட்ஸ் டவுன்ல வரும். ஸோ பிரேக் அவுட் ஆகாம சப்போர்ட் எடுத்தால் அங்கிருந்து 52,000 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 51,300 51,100 அதுக்கடுத்து 50,500. ஸோ அந்த 3 சப்போர்ட் லெவல் இருக்கு. அதுல 51,100 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் அடுத்த லெவலை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் கீழே டவுன்ல வரும்ன்றதுக்கு. அப்படி இல்லைன்னா சப்போர்ட் எடுத்து மேல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 பாயிண்ட்ஸ் மேல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சப்போர்ட் எடுக்கும் பட்சத்துல. ஸோ கேப் டவுனா இல்லாம கேப் அப்ல டைரக்டா ஓப்பன் ஆகுது அப்படின்றப்ப நமக்கு சப்போர்ட் லெவல் 51,400 அப்படிங்கிறது இங்க சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல் சப்போர்ட் எடுத்தும் மேல போகலாம். அப்படி இல்லைன்னா இப்ப கரண்ட் ரெசிஸ்டண்டா இருக்கிற 51,800 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும் மேல போகலாம். ஸோ ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருந்தா 51,850ல வந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிடும். அப்படி இல்லை வீக் பையர்ஸ் அங்க செல்லர் வந்து வீக்கா தான் இருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து 51,400 வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சினாரியோ வந்து மார்க்கெட்ல நடக்கலாம். கேப் அப் நடந்துச்சுன்னா, கேப் டவுன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 51,100 அப்படிங்கிறது சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த லெவல் ஒருவேளை பிரேக் அவுட் ஆனா இப்ப இங்க இருக்கிற மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் பார்த்தா இதுவே ரெட் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் 400 to 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டவுன் சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ சப்போர்ட் எடுத்து மேலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்து போகும்போது கன்ஃபர்மேஷன்ல கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேங்க் நிஃப்டியும் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சப்போர்ட் எடுத்து மேலே போவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே
சப்போர்ட் பை அப்படிங்கிற சினாரியோ தான் அடுத்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இது ஐடியாவை உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்